ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. புதையல் அப்படின்றது சொல்லும்போது அந்த புதையல் இருக்கிற இடத்த சுற்றி இருக்கிற மக்கள் தான் அந்த புதையலை வந்துட்டு தேட ஆரம்பிப்பாங்க. பட் முதல் முறை எனக்கு தெரிஞ்ச வரலாற்றிலே வந்துட்டு ஒரு புதையலுக்காக அந்த நாட்டு கவர்மெண்ட், அந்த நாட்டு பிரசிடெண்ட்டே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் போட்டு இதை தேட சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்போ பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு புதையல், அது எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த நாடே நம்புது அந்த புதையல் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி எந்த பிரசிடென்ட் அது எந்த நாடு அப்படின்றது கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, அமெரிக்கா தான். உடனே வந்து நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப்னு நினச்சிக்க போகிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. 1909 வந்துட்டு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஃப்ராங்க்லின் ரோசல்ட். ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு புதையல் இருக்குது அப்படின்றது நம்பப்பட்டு அவர் வந்துட்டு இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டீம் அமைச்சு அந்த புதையலை தேடுறதுக்கான சில வேலைகளை நடத்தியிருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு புதையலை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு புதையல் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இது வரைக்கும் 1700களில் இந்த புதையலோட கதை ஆரம்பிச்சது. இன்றைக்கி 2025 இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் வருஷத்துக்கும் மேலான இந்த ஒரு புதையல் வந்துட்டு இன்னமும் தேடப்பட்டுருக்கு. பட் அப்படி தேடப்பட்டு இருக்கிற சில பேருக்கு வந்துட்டு இந்த இடத்துல தான் புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற சில சயின்ஸுமே கிடச்சிருக்கு, சில அறிகுறியுமே கிடச்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னும் இந்த புதையல் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி இன்னும் நிறைய பேருக்கு கிரேஸுமே உருவாகி இன்னும் வரைக்கும் அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன தான் இதை தேடினாலும் இந்த புதையல் ஒருத்தங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று இருக்குது. அதாவது என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு புதையலை யாரெல்லாம் தேடுறாங்களோ கடைசியில் இந்த புதையல் அவங்க கைக்கு கிடைக்கும்போது 9 பேரை பலி கொடுத்துருக்கணுமா. ஸோ 9 பேர் காவு வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த புதையல் அப்படின்றது இந்த உலகத்துக்கு தென்படும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. கேட்கவே கிரேஸியாக இருக்குல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரேஸியான புதையலை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு புதையல் எங்கே இருக்குது, எதுக்காக அமெரிக்கா கவர்மெண்ட், அதாவது அமெரிக்கன் பிரசிடெண்ட்டே இந்த புதையலை எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு முயற்சிகளை எடுத்தாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை என்ன, இந்த புதையல் யாரெல்லாம் புதைக்க வச்சிருக்கா, இந்த புதையலோட மொத்த ஒர்த்து என்ன அப்படின்றது கம்ப்ளீட்டடாக பார்த்துலாம். ஸோ நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களுமே, மிஸ்டீரியஸான பல விஷயங்களுமே நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த ஒரு மிஸ்டீரியஸான ஒரு புதையல் யாரோட புதையல் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த ஒரு புதையலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, முதல்ல இந்த ஸ்டோரி எப்போ ஆரம்பிச்சதுன்னா 17th செஞ்சுரியில் ஆரம்பிச்சது. அதாவது எப்போனா 17ஆம் நூற்றாண்டில். ஸோ கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் கொள்ளையன் இருந்திருக்கான். அவன் பேர் தான் வந்துட்டு கேப்டன் வில்லியம் கிட் அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் தான் 16th செஞ்சுரியில் ஒரு ஒன் ஆஃப் த நம்பர் 1 பைரட் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறான், கடற்கொள்ளையன் அப்படின்றத சொல்ல. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இந்த விஷயம், கேப்டன் வில்லியம் கிட் அப்படின்றத போடும்போது. ஸோ இந்த ஒரு கடல் கொள்ளையன் போகாத கடலே இல்லை, அவன் கொள்ளையடிக்காத செல்வங்களே இல்லை. ரெட் சி அப்படின்னு சொல்லப்படுற இந்த மிடில் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கடல்லையுமே பயங்கரமாக கொள்ளையடிச்சிருக்கான். அதே போல் இந்தியன் ஓஷன் நமக்கு கீழே இருக்கு இல்லையா, இந்தியன் ஓஷன். ஸோ அங்கேயுமே வந்துட்டு அவன் மிகப்பெரிய ஒரு செல்வங்களை வந்துட்டு கொள்ளையடிச்சிருக்கான். ஸோ இதனால வந்துட்டு 16ஆம் நூற்றாண்டில் இருக்கிற அரசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வில்லியம் கிட்ட வந்துட்டு எப்படியாச்சும் ஒன்று கைது பண்ணணும், இல்லைனா கொன்றணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும். அப்படி நடந்தால் தான் வணிகம் அப்படின்ற ஒரு விஷயம் சரியாக நடக்கும், நமக்குமே வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கடலுக்கு போனாலே வந்துட்டு இந்த வில்லியம் கிட் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வந்துட்டு கொள்ளையடிச்சிடறான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லா ராஜாக்களுமே வந்துட்டு அந்த டைமில் பயப்பட ஆரம்பித்தாங்க. வில்லியம் கிட்ட இவனை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்றது நினைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால வந்துட்டு இந்த ஒரு வில்லியம் கிட்ட யார் கொள்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிவார்டு கிடைக்கணுன்றதை அனௌன்ஸ் பண்ணாங்க எல்லா நாட்டு அரசர்களும் 16th செஞ்சுரியில். இந்த ஒரு விஷயம் கேப்டன் வில்லியம் கிட்டுக்கு வந்துட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளை வந்துட்டு ஒழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ட்ரெஷர்ஸ், மிகப்பெரிய செல்வங்கள் எல்லாமே வந்துட்டு அவருக்கு நம்பிக்கைக்கூடிய ஒரு 9 பேரை கூட்டிகிட்டு ஒரு தீவுக்கு போகிறார். அந்த தீவில் வந்துட்டு அவர் சம்பாதிச்ச கொள்ளையடித்த எல்லா பொருட்களையுமே, எல்லா விலை மிகுந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஒரு தீவில் வந்துட்டு புதைச்சி வச்சுருக்காரு. ஸோ அப்படி அந்த புதைச்சி வச்சதுக்கப்புறமா அந்த ஒரு தீவில் கிட்டத்தட்ட 9 பேர் அதை புதைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த புதையல் எடுக்கணும்னா 9 பேரை வந்துட்டு இந்த புதையல் காவு வாங்கும் அப்படின்ற சொல்லப்படுற ஒரு சாபமுமே அதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா 1701 வந்துட்டு இந்த கேப்டன் வில்லியம் கிட் வந்துட்டு
தூக்கிலிடப்படுறாரு. ஸோ ஒரு அரசர் மூலிமா. ஸோ ஃபைனலாக இவர் வந்துட்டு அரசு செய்யப்பட்டு தூக்கிலையுமே போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு புதையல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ட்ரெஷர் மிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு பயங்கரமாக பேசப்படுற ஒரு விஷயமா மாறிச்சு. சரி, இந்த வில்லியம் கிட் வந்துட்டு புதைக்கப்பட்ட அந்த தீவு எங்கே இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது கனடா நாட்டில் இப்போ இருக்கிற நோவா ஷொக்கியோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல ஒரு ஐலாண்டு இருக்குது. அந்த ஐலாண்ட் வந்துட்டு வெறும் இந்த ஓக் மரங்கள்னால நிறைஞ்சிருக்கும். ஸோ அதனாலேயே வந்துட்டு இப்போது அந்த ஒரு ஐலாண்டை த ஓக் ஐலாண்ட் அப்படின்றதுமே சொல்கிறாங்க. அந்த ஓக் ஐலாண்டுக்குள்ளே தான் இந்த கேப்டனோட வில்லியம் கிட்டோட மொத்த ட்ரெஷருமே அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்குமே மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த நம்பிக்கை மக்களுக்கு எப்பொழுது வந்தது அப்படின்றது பார்க்கும்போது அதுக்கு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது. என்ன அப்படின்னாக்கா, இந்த வில்லியம் கிட் வந்துட்டு 1701 தூக்கிலிடப்பட்டார் இல்லையா, அதோட வந்துட்டு கிட்டத்தட்ட 65 வருஷம் கழிச்சு 1765 அதாவது 1765 வந்துட்டு டேனியல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 22 வயசு பையன் இந்த ஓக் ஐலாண்டுக்கு வந்துட்டு அடிக்கடி மீன் பிடிக்கிறதுக்காக போவான். ஸோ அதே போல் போகும்போது ஒரு நாள் வந்துட்டு அவன் வழக்கத்துக்கு மாற வேற ஒரு வழியாக வந்துட்டு அந்த ஓக் ஐலாண்டில் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்தான். அப்படி ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடம் அவனுக்கு புதுசாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து அந்த இடம் பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருந்தது. அந்த விஷயங்கள் எல்லாமே அவன் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு மரத்தோட வேரை தடுக்கி கீழே விழ ஆரம்பிக்கிறான். கீழே விழுந்து ஆரம்பித்தோடனே அவன் விழுற இடம் ரொம்ப மெத்துன்னு சாஃப்டாக இருக்குது அந்த மண். ஸோ அந்த என்னடா இந்த மண் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் வேற ஒரு இடத்துல வந்து மண்ணை தட்டி பார்க்கும்போது ரொம்ப கட்டியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக. இந்த இடத்துல மட்டும் குறிப்பிட்ட பகுதி மட்டும் ரொம்ப சாஃப்டாக ஆல்ரெடி யாரோ தோண்டி திரும்பி அந்த மண் போட்டு முன்னே எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது மண் அந்த மாதிரி இருக்குது. சரி, இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு எதுக்கும் நம்ம தோண்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் மீன் பிடிக்க வந்திருக்கான். ஆக்சுவலி அவங்ககிட்ட பெருசாக எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு குச்சியை வச்சு தோண்ட ஆரம்பிச்சிருக்கான். தோண்ட ஆரம்பிக்கும் போது அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம இது ஒருத்தனால வந்துட்டு தோண்ட முடியாத, நம்மகிட்டையும் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸை 2 பேரும் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு நாளைக்கு இதை தோண்டிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு போகிறான். இந்த விஷயத்த அடுத்த நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி 2 பேரை கூட்டிகிட்டு வந்தான். ஸோ டேனியல், ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 3 பேர் வந்துட்டு அவன் மார்க் பண்ணி வச்சிருக்கிற அதே இடத்துக்கு வந்து வந்திருக்கானுங்க. வரும்போது நல்லா அந்த மண்ணை தோன்ற அளவுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த 3 பேரும் அந்த ஒரு மண்ணை எடுத்து தோண்ட ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தோண்டிட்டாங்க. 10 அடி தோண்டினதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு பொருள் ஒன்று கிடைக்குது. இந்த பொருள் இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் பார்த்ததே இல்லை, ரொம்ப வித்தியாசமான ஒரு பொருளாகவுமே இருந்தது. அந்த பொருளை எடுத்துகிட்டு ஒருத்தன் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு பொருளை பார்த்தோம். அதே போல் அந்த ஒரு இடத்துல இது வரைக்குமே நம்ம பார்க்காத கற்கள் எல்லாமே இருக்குது, வித்தியாசமான கற்கள் எல்லாமே இருக்குது, அதுவுமே அந்த இடத்துல பார்த்தோன்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் ஊருக்குள்ளே போய் பார்த்துருக்கானுங்க. சொன்னதுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு ஒரு வேளை இது வந்துட்டு கேப்டன் கிட்டோட புதையலாக இருக்கும்னு சொல்லி அப்போவே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஊருக்குள்ளே. ஸோ இது கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்த ஒரு பொருளை எடுத்து ஒரு பையன் பாக்கெட்டில் போட்டேன்னு சொன்னான் இல்லையா, அவன் மர்மமான முறையில் இறந்து போயிட்டான். என்னடா இது அப்படின்றத பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரியாக வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டெத்து இங்கே தான் விழுந்திருக்கு. ஸோ இதோட தொடர்ச்சியாக அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, கட் பண்ணால் 1802 18th செஞ்சுரிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த 1802 இந்த மாதிரி ஒரு ஓக்லாண்டுக்குள்ளே ஒரு ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி பரவலாக பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா இதை தோன்றதுக்காகவே ஒரு கம்பெனி ஒன்று உருவாக்கியிருந்தாங்க, ஆன்ஸ்லோ கம்பெனி அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு கம்பெனி மூலிமா ஒரு சின்ன குரூ ஒன்று போயிருந்தாங்க. அந்த குரூ மூலிமா அந்த பசங்க ஆல்ரெடி 10 அடி தோண்டி இருந்தாங்க இல்லையா, அந்த 10 அடிக்கும் மேலே இன்னும் இவங்க 90 அடி தோண்டி இருந்தாங்க. 90 அடி தோண்டினதுக்கப்புறமா அவங்களுக்கு தோண்ட ஒவ்வொரு 3 அடிக்குமே வித்தியாசமான பொருட்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க இது வரைக்கும் பார்க்காத சில பொருட்களுமே அதில் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஒரு வேளை இங்கே தான் புதையல் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கிட்டத்தட்ட 90 அடி தோண்டிட்டாங்க. 90 அடி தோண்டினதுக்கு அப்புறமா அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையுமே பார்க்குறாங்க. எல்லாருமே ஷாக் ஆனாங்க. என்ன அப்படின்னாக்கா, 90 அடிக்கு கீழே வெறும் தேங்காய் நார்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு மெத்தை மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து, என்னடா இது மெத்த மாதிரி வந்துட்டு வச்சுருக்காங்களே, இந்த 90 அடி கீழே எவன் இதுக்குள்ளே இந்த குழிக்குள்ளே இறங்கி ஒரு தேங்காய் நாரை வச்சு மூடி இருக்காங்க. ஸோ இப்படி மூடுறதுக்கான அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கேள்வி இன்னும் பல இடத்துல வந்துட்டு ரொம்ப பரவலாக பேச ஆரம்பிச்சுது. சரி, இது வரைக்குமே இந்த ஆன்ஸ்லோ கம்பெனி வந்துட்டு என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, சரி இந்த தேங்காய் நாரையுமே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேங்காய் நார் கிட்டத்தட்ட 6 அடிக்கு இருக்குது.
தேங்காய் நார் மட்டுமே. அந்த ஒரு தேங்காய் நாரை கிட்டத்தட்ட 6 அடிக்குமே எடுத்து வெளியில் போட்டதுக்கப்புறமா இதுக்கப்புறமாவும் தோண்டுனா டெஃபினட்டாக தண்ணி வந்துட்டு உள்ளே வந்துடும். ஸோ அதனால் இத்தோடு இதை நம்ம விட்டுட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சுன்னா இவ்வளோவுமே நம்ம பண்ணது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தண்ணி வர இருக்கிற நேரத்தில் நமக்கு வந்துட்டு ஒரு மோட்டர் இருக்கணும். அந்த மோட்டர் இருந்தால் தான் அந்த தண்ணியை வந்துட்டு வெளியேற்றி நம்ம இன்னும் ஃபர்தராக இந்த வேலையை வந்துட்டு செய்ய முடியும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இதனால் வந்துட்டு ஆன்ஸ்லோ கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு கிடைச்ச இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 90 அடிக்கும் கீழே வந்துட்டு தோண்டிட்டோம். அதுக்கப்புறமா இருக்கிற தேங்காய் நாரெல்லாம் எடுத்து வெளியில் போட்டோம். இதுக்கப்புறமா தோணா தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேலையை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. சரி, அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, அடுத்த 44 வருஷத்துக்கு அப்புறமா வேற ஒரு கம்பெனி வருது. அதுதான் டொரண்டோ கம்பெனி அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த டொரண்டோ கம்பெனி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய க்ரூவோட வந்துட்டு எக்ஸிபிஷனில் இறங்குது. அவங்க ஒரு முடிவு என்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, ஆல்ரெடி ஆன்ஸ்லோ கம்பெனி 90 அடி தோண்டி இருக்காங்க. அங்கே இருக்கிற தேங்காய் நார் எல்லாமே எடுத்து வெளியில் போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே தோண்டுனா நமக்கு வந்துட்டு தண்ணி வந்துடும் சொல்லிட்டு தான் அவங்க விட்டுட்டு போனாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அந்த தண்ணி வந்தாலும் மோட்டரை வச்சு அதை வெளியில் எடுத்து திரும்பியும் வந்துட்டு தோண்டி புதையில எடுக்கணும் அப்படின்னு தான் இவங்களோட முக்கியமான டாஸ்காகவே இருந்தது. ஸோ இதனாலே இவங்க வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க தண்ணி எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறமா இந்த டொரண்டோ கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 1849 அவங்க வேலையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. தொடங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 9 அடி எக்ஸ்ட்ரா தோண்டினாங்க. ஸோ கிட்டத்தட்ட 99 அடி தோண்டியாச்சு. ஆல்ரெடி 90 அடி அவனுங்க ஆன்ஸ்லோ கம்பெனி தோண்டானு, இவனுங்க வந்து ஒரு 9 அடி தோண்டியிருக்காங்க. 99 அடி தோண்டும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு இரும்புகளால் செய்யப்பட்ட ஒரு பிளேட் ஒன்று கிடைக்குது. அந்த பிளேட்டில் சில புரியாத வார்த்தைகளை புரிய வச்சுருக்காங்க. இதை வந்துட்டு டீகோடு பண்ணும்போது அவங்களுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்காகவுமே இருந்தது. என்ன அப்படின்னாக்கா, இன்னும் 40 அடிக்கு கீழே 20 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சைன் போர்டு கிடைக்குது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நம்ம 40 அடி தோண்டினா போதும், நமக்கு புதையல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த 99 அடியிலேருந்து இன்னும் வேகமாக தோண்ட ஆரம்பித்தாங்க. 100 அடிக்கு கீழே போகும்போது அந்த குழியில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. சரி, என்னடா இது தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு, எல்லாமே கெட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி நம்மக்கிட்ட தான் மோட்டர் இருக்கேன், சரி மோட்டரில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் அனுப்பிடலான்னு சொல்லிட்டு இவங்க மோட்டரை இறக்கி எல்லா தண்ணியுமே வெளியே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் அதில் தண்ணி குறைஞ்ச பாடே இல்லை. சரி, அதுக்கப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்த தண்ணி கடல் சைட்லேருந்து வர தண்ணி, இது நம்ம என்ன தான் எடுத்தாலும் இது கண்டிப்பாக வந்துட்டு எல்லா தண்ணியும் வெளியே எடுக்க முடியாதுன்னு சொல்லி உணர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, இந்த கம்பெனி இந்த தண்ணி கீழே இன்னும் ஒரு 40 அடி தோண்டுனா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு புதையல் கிடைக்கும், அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த ஒரு ஸ்டீல் போர்டு, அயன் போர்டு அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா மக்களுக்குமே வந்துட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. எல்லா மக்களுமே அதுக்கப்புறமா தான் நம்ப ஆரம்பித்தாங்க. ஒருவேளை இந்த ஓக் ஐலாண்டுக்குள்ளே டெஃபினட்டாக இருக்கும் போல் புதையல் அப்படின்றது சொல்லி. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, இந்த கம்பெனி அப்படியே கையை விட்டு போயிட்டாங்க. இந்த தண்ணியை எடுக்க முடியாது, இதை எடுத்தால் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படி அவங்க போனதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த டொரண்டோ கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் இறந்துட்டாங்க. ஸோ அப்போ 3 பேர் இறங்கும்போது ஆல்ரெடி அந்த டேனியலோட ஃப்ரெண்டு ஒருத்தன், இங்கே ஒரு 3 பேர், கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இது மூலியமாகவே இறந்துருக்காங்க. ஸோ இன்னும் 5 பேர் காவு வாங்க வேண்டிய ஒரு இடமா இருக்குது. ஸோ இதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டொரண்டோ கம்பெனி வந்துட்டு அந்த வேலையை அப்படியே கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணால் 1909 1909. ஸோ 19th செஞ்சுரிக்குள்ளே வருது இந்த கதை. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு 1909 அமெரிக்காவில் ஒரு பிரசிடென்ட் வரார். அவர் தான் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, உண்மையிலே வந்துட்டு இந்த ஐலாண்ட் வந்துட்டு அவர் சின்ன வயசில் இந்த ஓக் ஐலாண்டில் புதையல் இருக்குது அப்படின்றது நம்ப ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கான ப்ரூஃபுமே அவர் நிறைய தடவை வந்துட்டு பார்த்துருக்காரு. ஸோ இதனால அவர் அமெரிக்கா பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறமா அவர் ஒரு தனிப்படையை வச்சு இந்த ஓக் ஐலாண்டை வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறார் புதையல். பட் அவர் என்ன தான் தேடினாலுமே அதில் வந்துட்டு அந்த புதையல் கிடைக்கிற மாதிரியும் இல்லை, தண்ணி இன்னும் மேலே வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் உணர ஆரம்பித்தார். ஸோ அப்படி உணர ஆரம்பிக்குது ரோஸ்வெல்ட், அதாவது அந்த பிரசிடென்ட்டோட டீம்மேட்டு ஒருத்தர் மர்மமான முறையில் இறந்துமே போகிறார். ஸோ கிட்டத்தட்ட இதில் மட்டுமே 5 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக 1965 இன்னொன்று ஒரு முயற்சி இந்த எக்ஸிபிஷனுக்காக நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னாக்கா, இந்த புதையலை நம்ம எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும்னு சொல்லி மிகப்பெரிய பணக்காரர் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச சில க்ரூவோட வந்துட்டு அந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ராட்சத மிஷின்ஸ் எல்லாமே வச்சு மொத்த தனியுமே வெளியில் எடுத்தே ஆகணும்னா இன்னும் 40 அடி தோண்டணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமான ஃபோர்ஸில் இறங்க ஆரம்பிக்கிறார். பட் அவர் இறங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தண்ணி என்னமோ
என்னென்னமோ வந்துட்டு அவர் நினச்ச மாதிரி வெளியே எடுக்க ஆரம்பித்தார். ஸோ அது கூடவே அவர் கூட்டிகிட்டு வந்த அவர் டீம்மேட்ஸ் வந்துட்டு அந்த குழியில் இறக்க வச்சார். ஸோ இறக்க வச்சு இன்னும் வேகமாக தோண்ட ஆரம்பிக்கிறார். இன்னும் தோண்ட ஆரம்பிக்கும்போது செகதியுமா மண்ணுமா அந்த இடம் இருக்கும்போது திரும்பியும் அதை தோண்டி முடித்த சில நாட்கள்லேயே வந்துட்டு அந்த ஒரு க்ரூ மெம்பர்ஸும் மர்மமான முறையில் கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 7 மெம்பர்ஸ் இந்த ஒரு புதையல்னால் வந்துட்டு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 9 காவு வாங்க வேண்டிய இந்த புதையல் 7 காவு வாங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இது வேலைக்கு ஆகாது அப்படின்றது சொல்லி இன்றைக்கி வரைக்கும் கூட நிறைய பேர் ப்ரைவேட்டாகவே வந்துட்டு கிளம்பி வந்து இந்த புதையலை எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஓக்லாண்டில் இன்னும் வரைக்கும் ஒரு டென்ட்டு கொட்டெல்லாம் போட்டு தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் இதில் என்ன தான் தீவிரமாக தேடினாலும் அந்த ஒரு ஓக்லாண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புதையலை நீங்கள் எடுக்கணும்னா 9 பேர் காவு வாங்கினா தான் இந்த புதையல் மற்றவங்களுக்கு வெளியே தென்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது ஏன் நம்பப்படுது அப்படின்றப்போ இதுக்கு வந்துட்டு இந்த புதையல் வச்ச கேப்டன் வில்லியம் கிட் தான் ஒரு காரணம் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த கேப்டன் வில்லியம் கிட் வந்து 1700களில் ஒரு கட்டத்துக்கு மேலே கைது செய்யப்படுறார். கைது செஞ்சதுக்கப்புறமா அவர் ஆல்ரெடி 9 பேரை வச்சு ஒரு புதையலை புதைக்க வச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ இவர் வந்துட்டு கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் இவர் தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தூக்கில் போடும்போது அவர் தூக்கில் போடுறதுக்கு சில நொடிகளுக்கு முன்னாடி அந்த புதையலை நீங்கள் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 9 பேரை நீங்கள் காவு கொடுத்தா தான் அந்த புதையலை நீங்கள் எடுக்க முடியும்னு சொல்லி அவர் வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று பேசப்பட்டுருக்கு. ஸோ இது வில்லியம் கிட்டே இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லிட்டு போயிருக்கிறதுனால ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு புதையலை தேடி 7 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் ஒரு 2 பேரை காவு வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த புதையல் வெளியே வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கும் மேலே வந்துட்டு இந்த ஒரு புதையலை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வரைக்கும் இது யாருக்குனாலுமே கிடைக்கவே இல்லை. அந்த ஒரு 2 பேர் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமா மேபி இந்த புதையல் கிடச்சிது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட இன்றைக்கி வேல்யூ படி வந்துட்டு ட்ரில்லியன் அளவுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த நாட்டு கவர்மெண்ட்டுமே நம்புது, அங்கே இருக்கிற மக்களுமே நம்புகிறாங்க, அந்த புதையல் தேடுறவங்களுமே நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஓக் ஐலாண்டுக்குள்ளே இருக்கிற மிஸ்ட்ரிஸான ஒரு புதையல். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்குது அப்படின்றப்போ ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.